வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் அடிப்படை மாந்திரிக பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சி பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களானாக்கா இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம். மந்திரத்துங்களில் மீதி விட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மாந்திரிகம் செய்கிறதுக்கு உண்டான விதிமுறைகளை பற்றி இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம். இது 6வது பதிவாக வருது. இந்த பதிவில் நம்ம போடுறது மாந்திரிக பூஜையை போட்டு 8 திசையிலையும் நம்ம வந்து நமக்காக வந்து அஷ்டபந்தனம் போட்டு வச்சுக்கிறதுக்காக போடக்கூடிய பூஜை. இந்த பூஜையில் நான் போட்டிருக்கிற இந்த சக்கரத்தை உங்களுக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன், நல்ல வழியாகவும் சொல்கிறேன். இந்த சக்கரத்தை போட்டு மாந்திரிகத்துக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த பூஜையை போட்டு 8 திசையில் வந்து நீங்கள் உங்களுடைய மாந்திரிக பிரயோகத்துக்கு உண்டான வழியை, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அதன் மூலியமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதான் கேட்டிங்கனாக்கா நான் மாந்திரிகம் செய்துக்கிட்டு இருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்களானாக்கா எனக்கு எதிராளிங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு மாந்திரிகம் செய்கிறவங்க தான், அதனால் எனக்கு பல பாதிப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்றத வந்து பல பேர் கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. இதுலேருந்து வழிமுறை ஏதாச்சும் இருக்கா? தொழிலை முடக்கிறாங்க, எனக்கு வந்து எதிரிகளால் தொல்லை தாங்க முடியலை, என்னால் வந்து மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணும்போது எனக்கு வந்து வார்த்தைகள் வந்து வாயை விட்டு வெளியில் வர மாட்டேருக்குது, அதே மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து மாந்திரிகத்தை நான் செய்கிறத வந்து வெறுக்கிறாங்க, எனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க, மன கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு பல வகையில் பல பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் இந்த மாந்திரிக பயிற்சிக்கும் சேர்த்தே நான் இது போடுறேன். இதை பார்த்துக்குங்க. இந்த சக்கரத்தை எப்படி போடுறது, எந்த வகையில் போட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணிங்கன்னாக்கா 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கும் கட்டு போட்டு எந்த விதமான எதிரிகளோடு எந்த விதமான தொழில் முடக்கமோ எந்த விதமான உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியும் சொல்கிறேன். இதை செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து வழி பிறக்கும். அதுக்கு உண்டான மந்திரத்தையும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. வீடியோவில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் நிறைய கிடைக்கும். சரி, முதல்ல நம்ம செய்கிறது வந்து பிள்ளையார் வந்து சக்கரத்தை போட்டுட்டோம். இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா முதல்ல பாருங்கள், உள்ளே வந்து முக்கோணத்துக்கு கீழே பிறைக்கோணத்துக்கு அப்புறம் வந்து 6 கோணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாய வட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோணம். 5மே அதில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 5மே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான பீஜ மந்திரத்துங்களையும் சொல்கிறேன். அந்த மந்திரத்துங்களை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. சரிங்களா? இதை எப்படி செய்யணும், எப்படி செய்து நீங்கள் 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திக் பந்தனம் இதை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் பிரயோகம் பண்ணுறது எதுவாக இருந்தாலும், இல்லை எதிரிகளாக இருந்தாலும், உங்களை வெறுக்கிறவங்களாக இருந்தாலும், உங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம். அதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்கரத்தை போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான பூஜை புனஸ்கார வழியை நான் சொல்கிறேன். பிள்ளையாருக்கு உண்டானது அவல் பொரியலை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கீழே போட்டு அது மேலே பிள்ளையாரை வச்சுட்டு மஞ்சளால் வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு பக்கத்தில் அருகம்புல்லை வச்சுட்டு மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாசனை உள்ள பூவை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். சரிங்களா? இதையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துக்குள்ளே வைக்கிற பொருள், அதான் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சக்கரத்தை போட்டுடுறீங்க, அதுக்கு மேலே பொருளை வச்சுட்டிங்கனாக்கா எனக்கு அது உள்ளே இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குன்றது தான் உங்களுடைய பெரிய கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்விக்கு தான் வந்து நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா சக்கரத்தையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வச்சு காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகும், பார்த்து உஷாராக செஞ்சுங்க. நான் பக்கத்தில் உட்காந்து செய்கிற மந்திரத்தை வந்து இங்கே வந்து உட்காந்து சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன் இங்கே வந்துன்னு கேட்டிங்களானாக்கா, அங்கே சொல்லும்போது வந்து மந்திரங்களை வந்து சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சரியாக கேட்காம போயிட்டாக்கா இன்னொரு முறை பதிவு போடக்கூடாது. இந்த ஒரு பதிவிலே வந்து இது நிறைவடையணுன்றதுக்காக தான் இதை நான் செய்கிறேன். பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி அவல் பொரியை போட்டு அதுக்கு மேலே பிள்ளையாரை வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்களானாக்கா அருகம்புல், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் செய்கிறேன். 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு எப்படி பந்தனம் போட்டு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை போட்டு இந்த பூஜைக்கு அப்புறம் வந்து நீங்கள் மாந்திரிக பிரயோகம் பண்ணுறதுக்கு வழி என்ன என்பதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? கொஞ்சம் பாருங்க. நான் சொல்கிறது கொஞ்சம், அதாவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து இங்கேருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சரி கேட்பாரு. நான் வந்து இங்கேருந்து சொல்கிறேன் பாருங்க. இது மஞ்சள் பிள்ளையார்.
இது வந்து பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு உண்டான அருள் பொறி போட்டு வச்சிருக்கிறோம். பூ வாங்கிட்டு வச்சு வச்சிருக்கோம். இந்த அருகம்புல் பக்கத்தில் வச்சிருக்கோம். இந்த அருகம்புல்ல வந்து 3 அருகம்புல் எடுத்து அதில் குத்திக்குங்க. குத்திட்டீங்களா? இங்க பாருங்க, முக்கோணம், முக்கோணத்துக்கு அப்புறம் பிறைக்கோணம், பிறைக்கோணத்துக்கு அப்புறம் 6 கோணம், 6 கோணத்துக்கு அப்புறம் ஆகாய வட்டம் என்ற வட்டக்கோணம், அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோணம். இந்த கோணத்துங்களை போட்டுடும். இதுக்குள்ள பீஜ எழுத்தை பாருங்க. முதல்ல வந்து வான்ற எழுத்தும், வான்ற எழுத்துக்கு அப்புறம் வந்து ஓம் என்ற எழுத்தும் வரும். ஓ போட்டு அதுக்கப்புறம் இம்மு போட்டிருக்கேன். இந்த எழுத்து தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 கோணத்துக்குள்ள வரக்கூடிய பீஜ சொற்கள், அதாவது ச ர வ ந வ வ, சரவண பவா வந்தாச்சு. இது உள்ள வந்து வான்ற எழுத்து வந்தாச்சு. முக்கோணத்துக்குள்ள பிறை கோணத்துக்குள்ளவும் ஓம் என்ற எழுத்தும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரவண பவா போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த வட்டக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்து வர வேண்டியது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் என்ற எழுத்து இங்கே போட்டு, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஓம் என்ற எழுத்து இங்கே ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கோம் வட்டக்கோணத்துக்கு மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓம் 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 தான் வரும். ஒரு முறைக்கு 4 முறை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஓம் போட்டிருக்கோம். ந ம சி வா யா, ஓம் நம சிவாயன்ற அந்த எழுத்தை வந்து இந்த ஆகாய வட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிறைக்கோணம், முக்கோணம், 6 கோணம், இது 4த்துக்கு உள்ள வந்து ஓம் நம சிவாயா என்ற எழுத்தை போட்டிருக்கோம். 6 சூலம் தான் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா எந்த சூலத்தையும் போடலை, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிரம்மனுடைய கோடு வீடுன்னு சொல்லக்கூடிய நாற்கோணத்தை போட்டிருக்கேன். நாற்கோணத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கமும் சூலத்தை போட்டிருக்கேன். மஞ்சள் மட்டும் தான், குங்குமம் தான் போட்டிருக்கேன். எதையும் மறைக்கல, கரெக்டாக தெளிவாக எடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. போட்டுட்டீங்களா? போட்டு முடிச்ச உடனே நீங்க பிரயோகம் பண்றதுக்கு உண்டான 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு உண்டான திக்பந்தனத்தை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மாந்திரிகள் செய்யறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எனிமிகளோ எதிரிகளோ இல்லைனாக்கா உங்களுக்கு பகைவர் யாரும் இல்லாம அவங்க பகைவராக இருந்தாலும் அவங்களை வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்கரம் தான். அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணி நீங்க இது செய்துக்குங்க. சரி, பிள்ளையாரை வந்து வச்சுட்டோம். பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டு, பிள்ளையாருக்கு வந்து மஞ்சளாலையும் அபிஷேகம் பண்ணலாம், குங்குமத்தாலையும் அபிஷேகம் பண்ணலாம், மல்லிகை பூவாலையும் அபிஷேகம் பண்ணலாம், வாசனை திரவியங்க நம்ம அவருக்கு வந்து செய்யலாம், எல்லா அபிஷேகம் பண்ணலாம். நான் மல்லிகை பூவால் செய்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் முடிஞ்சாக்கா இன்னும் நல்லா பெருசாக கூட செய்துக்குங்க. முக்கணியும் வாங்கிட்டு வந்து செய்துக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு செய்யலாம். இல்லை வெறும் பிள்ளையாரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அதை கூட நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம அது பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குரு மந்திரத்தை சொல்லிடுவோம். இது வந்து தொட்டு கும்பிட்டுக்குங்க. தொட்டு கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஓம் குருவே நம. இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு உண்டான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பொருட்களை வந்து 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு உண்டான பொருளை இதில் வச்சிடலாம். அதை வச்சுட்டு அதோடைய விதிமுறை எப்படின்றத சொல்கிறேன். ஒரு முறைக்கு 4 முறை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குற டைமில் பதில் சொல்ல முடியும்னா மனசு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஓம் ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரீம் கணபதி வருக வருக, ரீங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக, நான் நினைத்த காரியங்கள் வசி வசி வய நம சிவாய நம. ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ்வும் சவ்வும் கங்கனாயா கணாயா வருக சுவா. இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஓம் சிவசுதா ஓம் சக்தி சுதா ஓம் சித்தி புத்திர காதலா ஓம் வல்லபய பிரியே ஓம் சரவண பவ ஜோஸ்தே ஓம் சர்வ பீஸ்த ஹாதவம் ஓம் கணபதி நம நம. இன்னும் எத்தனை பிள்ளையார் மந்திரம் இருந்தாலும் நம்ம பிள்ளையார் மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது கேட்டீங்கன்னாக்கா நிறைய மந்திரம் இருக்குது. பிள்ளையார் மந்திரம் நிறைய மந்திரம் இருக்குது, குரு மந்திரம். அந்த மந்திரத்துங்களெல்லாம் முழுச சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல நாளில் இந்த மந்திரத்தை இந்த சக்கரத்தை போட்டு இந்த மந்திரத்துங்களை சொல்லி சங்கல்பம் தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு பெரிய ஒரு உறவு முறையை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும். சரிங்களா? சரி, நம்ம பிள்ளையாருக்கு உண்டான வேலையை செய்துட்டோம், குரு மந்திரத்தையும் சொல்லிட்டோம். இப்போ 4 திசை 8 திக்குக்கு உண்டான 8 திக்கு 16 கோணத்துக்கு உண்டான அஷ்ட பந்தனத்தை இதே சக்கரத்தை போட்டு இந்த பூஜையிலே நீங்கள் ரெடி பண்ணி எல்லா திசையில நீங்கள் போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாய்க்கட்டு போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தொழிலில் வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜனங்களே வர மாட்டேங்க இருக்காங்க,
அதுக்கப்புறம் நம்ம செய்கிற தொழிலில் வந்து சில தயக்கங்களும் தடைகளும் தடங்கல்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து விடுபட்டு நாங்கள் நல்லபடியாக வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான வழியை இதை போட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அஸ்தபந்தனம் 108 மூலிகைகளால் செய்யப்பட்ட பெரிய அஸ்தபந்தனத்தை வந்து மண் பாத்திரத்தால் வாங்கி செய்கிறீங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தேங்காயை மொத்தம் வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக மஞ்சள் குங்குமத்தை போட்டு பூசிக்கிறீங்க. பூசி வச்சுட்டு என்ன பண்ணி இதை செய்கிறீங்க. 6 தேங்காய் வாங்கிட்டுங்க. 6 தேங்காவை நீங்கள் பலி கொடுத்து இங்கேயே உடைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னாக்கா வெளியில் போய் உடைச்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா உடைச்சிக்கோங்க நீங்கள் எடுத்து போயிட்டு. ஆறு தேங்காய் வச்சுட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து 8 கலசத்தை இன்னும் 2 தேங்காய் இங்கே இருக்குது. 2 தேங்காய் நீங்கள் அப்புறமா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கேட்டாக்கா நான் 8 திசையில் நீங்கள் போயிட்டு நீங்கள் 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு நீங்கள் வேலை செய்யும்போது 8 திசைக்குமா வந்து நீங்கள் தேங்காயை நீங்கள் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், உடைக்க வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 8 கலசத்தை நீங்கள் 9 கலசமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்குங்க. எட்டு கலசத்துல வந்து 108 மூலிகையை போட்டு உங்க காலடி மண்ணை போட்டுக்குங்க. அதுல காலடி மண்ணை போட்டுட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய நட்சத்திரம் இருந்தாக்கா இதுல வந்து எழுதி இதுல போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பிரயோகம் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எது எது இருக்கோ அது எல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதெல்லாம் செய்துட்டீங்களா? இந்த பூஜை இந்த சக்கரத்தை போட்டு இந்த பூஜை போட்டு முடிக்கிறதுக்கு நீங்க சக்கரத்தை போடுறது இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து அந்த சக்கரம்னா என்ன, அதுல இருக்கிற எழுத்துக்கள் என்ன, அது நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சக்கரத்தை போடணும்னு கேட்டீங்கன்னாக்கா மொத்தமே சக்கரத்தை போட்டு இதெல்லாம் வச்சுடுங்க. இதையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, பாவையோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் வந்து பாவை வச்சுட்டு இருக்கலாம், இல்லை தகுடு வச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை தாயத்தை வச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னு கேட்டாக்கா தரு மாந்திரிகமோ உரு மாந்திரிகமோ இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பொருட்களை மொத்தமாக இந்த பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, இது நான் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே இது எல்லாமே. இதெல்லாம் நான் பயன்படுத்துகிற பொருள் இது. இந்த பொருள்களை வச்சு வசியம் பண்ணுறது, மோகனம் பண்ணுறது, ஸ்தம்பனம் பண்ணுறது, வித்வேஷனம் பண்ணுறது, ஆக்ரேஷனம் பண்ணுறது, இது எல்லாமே நான் பண்ணுவேன். அதுக்கு உண்டான மணி மந்திரம், அதுக்கப்புறம் வந்து மனை, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், தாயத்து, இது எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாம் வச்சு முடிச்சோன்னு ஒரு எலுமிச்சை மரத்தை பலி கொடுத்துருங்க. ओम प्राणाय प्राणरूपाय प्राणलिंगाय प्रतिष्ठाय स्वाहा। ओम जीवाय जीवरूपाय जीवलिंगाय जीवप्रतिष्ठाय स्वाहा। ओम मंत्राय मंत्ररूपाय मंत्रलिंगाय मंत्रप्रतिष्ठाय स्वाहा। ओम तंत्राय तंत्ररूपाय तंत्रलिंगाय तंत्रप्रतिष्ठाय स्वाहा। ओम ब्रह्माय ब्रह्माय ब्रह्मरूपाय ब्रह्मलिंगाय ब्रह्मप्रतिष्ठाय स्वाहा। இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவதை மம சத்ரு பிரேரித தேவதாத்து வந்த முக்த பந்தா குரு குரு ஸ்வாக வம்சிங் உச்சாலய உச்சாலய மிரியம் கிரியம் ஸ்ரீயம் வசி வசி மிரியம் கிரியம் ஸ்ரீயம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓம் மந்திர ராஜ்ய வித்மகே மகாமந்திரே தீமகே தன்னோ மந்திர பிரசோதயத் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓம் இந்திர ராஜ்ய வித்மகே மகாயந்திரே தீமகே தன்னோ மந்திர எந்திர பிரசோதயத் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை உங்கள் ஞாபகமாக சொல்லிக்கோங்க. இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு மந்திரம் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மந்திரத்தை வச்சு இந்த பூஜையை போட்டு நீங்கள் 4 திசை 8 திக்குக்கு 16 கோணத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான சங்கல்ப பந்தனத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பிரயோகம் படத்துக்கு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா தடைகளும் உங்களுக்கு விரோதிகளும் உங்களுக்கு எதிரிகளும் கொஞ்சம் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிட்டு நீங்கள் தொழிலை செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.
எப்பேற்பட்ட தொழில் செஞ்சாலும் அதில் விரோதியும் எதிரியும் இல்லாத மட்டும் வேலை செய்யவே முடியாது. அதான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் பேச முடியலனாலும் பின்பக்கம் பேசியே தீருவாங்க அவங்க. அப்படி ஒரு குணாதிசயங்களை தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். பார்த்து நீங்கள் செய்துக்கு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக பார்த்து செய்யுங்க. சரி, 8 திசைக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மந்திரம் வேணா உங்களுக்கு வேணா ஓரளவுக்கு புரியலாம். ஆனால் இந்த 8 திசை 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு உண்டான மந்திரத்தை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திக் பந்தனத்துக்காக. அந்த மந்திரம் இல்லாத இன்னொரு மந்திரத்தையும் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மந்திரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மந்திரம் புரியுதோ புரியல தெரியல, கிட்ட வந்து சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. புரியுங்களா? 8 திசை 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கு உண்டான மந்திரம். ஓம் நாடு கட்டினேன், ஓம் நகரம் கட்டினேன், நகரத்தினுள் 4 வாசலை கட்டினேன், காடு கட்டினேன், கம்பம் கட்டினேன், கம்பத்துள் கயிற்றுளாய் கட்டினேன், கோடு கட்டினேன், கொள்ளையும் கட்டினேன், கொள்ளைக்குள் குறிப்பிடத்தக்க இடத்தையும் கட்டினேன், வீதி கட்டினேன், வீதிக்குள் உலாவும் மேடை கட்டினேன், ஆடி கட்டினேன், ஆடி வரும் பேயை கட்டினேன், பேய்க்குள் இருக்கும் பிடாரியை கட்டினேன், நாயும் கட்டினேன், குறுக்கே வந்த பாம்பையும் கட்டினேன், நகரத்துக்குள் இருக்கும் ஜந்துக்களை கட்டினேன், என் கட்டு சிவன் கட்டு, என் கட்டு சக்தி கட்டு, என் கட்டு சகல தேவதை கட்டு, அனைத்து கட்டும் ஓம் என்ற ஒரே கட்டு, என் கட்டு சிவக்கட்டு, ஓம் நமச்சிவாய நம, வசி வசி சுவாக. இதுதான் என்னுடைய மந்திரம். பொறுமையாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ பொறுமையாக சொல்லும்போது வாய்ஸுக்கும் எனக்கு எப்போவுமே. நீங்கள் சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உண்டான வழியவே நீங்கள் செய்துக்கலாம். இந்த மாதிரி பாவைகளவோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தைங்களோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு முதல்ல பிள்ளையாருக்கு உங்களுக்கு உண்டான சங்கல்பத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குரு மந்திரத்தை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிவிட்டு பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி முடித்தோடனே உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உரு மாந்திரிகத்துக்கு உண்டான அனைத்து வகையான பொருட்களையும் வந்து இந்த பூஜையிலே வச்சு இது எல்லாமே வந்து நீங்கள் எலுமிச்சை மரத்தை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் கொண்டு போய்ட்டு 8 தேங்காய் 8 இருக்குது, பெரிய கலசம் ஒன்று இருக்குது. அந்த பெரிய கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 108 மூலிகை, சின்ன கலசத்துக்குள்ளே இருக்கிற 108 மூலிகை, 108 மூலிகைக்கு உண்டான வழியும் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டாக நான் ஜாதகத்தில் பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதத்தை சேர்ந்தது தான் இது எல்லாமே. ஜோதிடம் இல்லாமல் மாந்திரிகம் இல்லை, மாந்திரிகம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. அதனால் வந்து இரண்டுமே சேர்ந்தது தான் வந்து இது ஒரு பெரிய உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிற பெரிய கலசத்தை வந்து அது என்ன பண்ணுங்க, அவங்க பூஜை அறையில் வைக்கலாம். அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஜனங்க வந்து போகிற இடத்துல அந்த இடத்துல புதைச்சி வைக்கலாம். இல்லை நீங்கள் உட்கார்ற இடத்துல வந்து அங்கே பள்ளம் தோண்டி புதைச்சிக்கலாம். இந்த சங்கல்பம் செய்து முடித்து இந்த பூஜையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 திசை 8 திக்கணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, தென்கிழக்கு வடகிழக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி 4 திசையில் முதல்ல பார்த்தீங்க 4 திசைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்தீங்க. அதையும் பக்கத்தில் உட்காந்து தெளிவாக சொல்லிடுறேன். அது எப்படி நடுவில் வரணும் ஒரு கேள்வி கேட்காதீங்க. இப்போது இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு வச்சுக்கங்களேன். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. கிழக்குக்கும் வடக்குக்கும் இருக்கக்கூடிய நடுவில் போடுறது தான் வந்து கேட்டிங்களானாக்கா இன்னொரு கலசத்தை பதிக்கணும். அதே மாதிரி இந்த நடுவில் பதிக்க தான் இன்னொரு கலசம், இந்த நடுவில் பதிக்க தான் இந்த கலசம், இதே மாதிரி பதிக்க தான் இந்த கலசம். இந்த கலசத்துங்கள் எல்லாமே நீங்கள் புதைச்சிட்டு வந்து 4 திசை 4 திசை 8 திக்குக்கு நீங்கள் புதைச்சிட்டீங்க. அது நான் 16 கோணம் அப்படின்றது வந்து கேட்டிங்கனாக்கா அந்த கோணத்துக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்குது. அது போட்டோம்னா 3 வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். அப்படி போகிறதுக்கு உண்டான வழி டைமிங் கிடைச்சா கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்குறேன். நான் இப்போ போட்டுக்கிற இந்த பூஜை பார்த்துக்குங்க. இந்த பூஜை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு புதைச்சிட்டீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மூலைகளில் 4 புதைக்கிறீங்க. அந்த 8 தேங்காய் அங்கேயே பலி கொடுக்குறீங்க, 8 எலுமிச்சை மரத்தை அங்கேயே பலி கொடுக்குறீங்க. இந்த கலசம் பெரிய கலசத்தை மட்டும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்து யாருக்கு வந்து வாக்கு பலிட சொல்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படியே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆட்கள் வந்து போகிற உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அரை மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஆளுங்க வந்து போகிற இடத்துல இதை நீங்கள் புதைச்சி வைக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து கலசம் மாதிரி வச்சு இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியோ சிவப்பு துணியோ பச்சை துணியால் கட்டி மேலே தொங்க விடலாம். இது ஏதாச்சும் செஞ்சுக்குங்க. அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி கிருத்திகை இந்த நாட்களில் வந்து இதுக்கு வந்து ஒரு தூப தீபம் காட்டுங்க, ஒரு கற்பூரம் காட்டுங்க, இல்லை சாம்பிராணி போக போடுங்க, இப்படி ஊதுவத்தியாக காட்டுங்க, சரியாக வந்துடும்.
இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாளுங்கிட்ட அஷ்டமி நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்துக்குங்க. இன்னும் இருக்கிறது வந்து 8 வகையான மாந்திரீக பிரயோகம். அது நான் உங்களுக்கு ஏற்க வீடியோலே போட்டுக்கிறேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் தெளிவாக எந்தெந்த விஷயத்தை செய்யறதுன்றது கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ தான் வரும். இன்னும் வந்து கேட்டிங்கன்னாக்கா பக்கத்தில் சொல்லிடுறதுங்க, இது புரியுதோ இல்லையோ. இப்போ என்னென்னு கேட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சார் பூஜை மந்திரமெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது, எங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சின்ன மந்திரங்களோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா, சின்ன ஒரு இது இருந்தால் சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு ஈஸியாக புரியும்னு கேட்டிருக்கீங்க. இதுவே சின்னது தான் நான் போட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மோகினிக்காக போடக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் வந்து சுருக்கி சொல்கிற மாதிரி இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு வரேன். அது வந்து ஒரு 6 நிமிஷம் வீடியோவோ 8 நிமிஷம் வீடியோவோ வரலாம். அதை நான் போடுறேன். இன்னிலேருந்து முடிஞ்சால் இன்றைக்கில் இல்லை நாளிலேருந்து போடுறேன். இல்லை வாரத்தில் வந்து 2 வீடியோ இல்லை 3 வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்து முதல்ல தெளிவாக பாருங்கள், மனக்குழப்பம் இல்லாத பாருங்கள். மனக்குழப்பத்தோடு நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே வந்து இதாகாது. அது ஒன்று. குடும்பத்தோடு இருக்கீங்களா, இந்த மாந்திரிகத்தை உங்களால் பிரயோகம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, குடும்பம் என்பது வந்து மனுஷனுக்கு வந்து அன்பால் பாசத்தால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம். அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்தால் தான் ஆன்மீகம் என்ற ஒரு மிகப்பெரிய புதையலை வந்து உங்களால் எடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லி இருக்கும்போது வீட்டில் மிளகா இல்லை உப்பு இல்லை மந்திரத்துக்கு உக்காண்டாரு அப்படின்வாங்க. ஏன்னா நானும் அதெல்லாம் பட்டுருக்குறேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவெல்லாம் பேசிடலாமே. வாழ்க்கையில் பல கஷ்டத்துக்கு அனுபவிச்சிருக்கிறேன். எங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல், படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், பஸ் ஸ்டாண்டெலாம் அலைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால் எல்லோருக்குமே இந்த மாந்திரிகம் வந்து வசமாகறதில்லை. ஒரு சிலருக்கு வசமாகணும்னு கேட்டிங்கன்னாக்கா, வாழ்க்கையில் நீங்கள் மீள முடியாத பல கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னாக்கா கடவுளை தேட சொல்லும். நல்லா கேளுங்க, நல்லா வயிறு நிறைய சோறும் கறியும் சோறும் தின்னுட்டு படுக்கும்போது கடவுள் மேலே ஞாபகம் வராது. அப்படி கடவுள் மேலே ஞாபகம் வருதுனாக்கா அது வந்து முழுமையான நல்ல மனசாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். கஷ்டம் வரும்போது மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போகிறது, எந்த சாமியாரை பார்க்குறது, எந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறது அப்படி இல்லை. உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறதுக்கு முன்னாடியே கடவுள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நன்மை செய்துடுறாரு. அந்த நன்மையை நீங்கள் பயன்படுத்தி எந்த வழியில் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுன்னு நினைக்கிறதில்ல. அந்த டைமில் ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த கஷ்டகாலம் வரும்போது ஒரு கோயில் விடாமல், ஒரு சாமியாரை விடாமல், ஒரு ஜோதிடர் விடாமல் அலையிறதை விட ஒரு முறை உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அது மூலிமா நீங்கள் இதை வந்து நீங்கள் கோடாகவும் நினச்சிக்கலாம், இல்லை ரோடாக கூட நினச்சிக்கோங்க. அது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டாக்கா, ஏன் பெற்ற இன்பத்தை வையகமே பெற வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க இன்பத்தை தான் பெற்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க உட்காந்துக்கிற நிலையும் அவங்க போட்டுக்கிற துணியும் பார்க்கும்போது வந்து அவங்க இன்பமாகவே வாயிலன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோணுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா கேளுங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு டீயை குடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சதா காலமும் கடவுளே கடவுளே கடவுளை சிவபெருமான நமச்சிவாயன்ற மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அடியாட்களாக இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பழமாவோ ஒரு பாலவோ ஒரு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்றது நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்கா, அவங்களுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் இருந்துக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறாது அப்படின்ற ஒரு கொள்கையை தூக்கி போட்டுட்டு எல்லாமே சிவமயமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துருப்பாங்க. அப்படி தான் இது நடந்திருக்குன்னு எனக்குள்ள ஒரு மனசுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பட்டது அப்படி தானே பட்டாத்தேன. அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடு இது எனக்கு தனியாக அறை கூட இல்லையா நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. போங்க, மலை ஓரமோ ஒரு ஏரி ஓரமோ இல்லைன்னு கேட்டால் ஏதாவது ஒரு புனிதமான இடத்த மரத்தடி ஓரமோ எங்கன்னா இப்போ உக்காந்து உங்களுக்கு உண்டான மந்திரத்துங்களை சொல்லிக்கிட்டு நீங்களே வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேறி வாங்க. இது ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணி மறுநாளில் முடிக்கிற வேலை கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு கேட்டிங்கன்னாக்கா 20 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் அடிப்படையில் தொடங்கி உங்கள் பேர் புகழ் அந்த தொழில் வந்து நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். 20 வருஷம், நான் 22 வருஷம் ஆச்சு உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு. அவ்வளோ பெரிய சிக்கல், அவ்வளோ பெரிய வேதனை, அவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துக்கிறேன். எடுத்தவொடனே எதுவும் கிடைக்காது. அப்படி உடனே கிடைக்குதுன்னு அதை நிலைக்காது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உலகத்திலே மிகப்பெரிய பாடம்ன்றது வந்து அனுபவத்தால் பெறக்கூடிய பாடம் தான் மிகப்பெரிய பாடம். கல்வின்றது வந்து கல்வி சாலையில் இப்போ கற்றுக்கொண்டு வருகின்ற பாடமெல்லாம் புத்திசாலித்தனத்தை தான் கொடுக்கும், ஆனால் அறிவாளித்தனத்தை கொடுக்காது. அறிவாளித்தனத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு அனுபவம் வேணும். அனுபவம்னா என்ன? என் ஃப்ரெண்டு என்னை வந்து ஏமாற்றிட்டான்,
எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு நல்ல துணியை வாங்கி கொடுக்கல. இது அனுபவம் கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்து நீங்கள் ஏமாந்தீங்க, எப்படி ஏமாந்தீங்கனாக்கா, ஏமாந்தேன்னு சொல்கிறத விட ஏமாற்றப்பட்டாதான் ஏமாற்றத்தினுடைய மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் எல்லா பாடமும். அது மாதிரி கெட்ட நேரம் இருக்கும்போது ஏமாறப்படுவோம், நல்ல நேரம் வரும்போது நம்ம ஏமாற்றப்பட்டவங்களால் நம்ம நல்ல நிலைக்கு வரப்படுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால பார்த்துங்க. அடுத்த வீடியோ நான் சுருக்கி போட்டுக்கிட்டே வரேன் சின்னதாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல கேட்டிங்கனாக்கா, மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்குங்க, அதுதான் முக்கியமான விஷயம். மந்திரத்துங்களை கரெக்டாக செய்யுங்க, பாவைகளை உருவாக்கிங்க, 4 நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக செய்யுங்க. செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா நன்மைகள்ன்றது உங்களை தேடி வரும், நல்லபடியாக வரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். நமக்குள்ளே கோபம் வரக்கூடாது. இவ்வளோ சொல்கிறேன், எனக்கு நிறைய கோபம் வரும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டால் 2 முறைக்கு 3ஆம் முறை கேள்வி கேட்டாங்கன்னாக்கா என்னடா இவங்ககிட்ட பதில் சொல்லி உட்காந்துக்குதுன்றதுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது அமைதியாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருட்டில் உட்காந்துக்கலாமான்னு ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே. ஏன்டா பேசி 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 தண்ணிகளை குடிச்சு வேதனையாக இருக்குது மனசுக்குள்ளே. அதனால் கோபத்தை தூக்கி போட்டுட்டு, தலகணத்தை தூக்கி போட்டுட்டு, யாராவது ஒருத்தர் உங்களை திட்டினா கூட சரி, யாராவது ஒருத்தர் உங்களை மனசு கஷ்டமாக பேசினாங்க சொல்லி, எல்லாம் சிவபெருமானே எல்லாம் உனக்கே சொந்தம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போங்க, நல்லதே நடக்கும். கோபத்தினால நீங்கள் பேசி அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு அதுக்கப்புறம் இவன் தான் கொண்டுட்டான், இவன் தான் அடிச்சிட்டான், இவன் தான் இது பண்ணிட்டான், அவன் இப்படி ஆகிறதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு வீண் பழிகளை சுமக்கிறத விட கையெடுத்து கும்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டாக்கா, பழியும் பாவம் தான் இந்த உலகத்தில் யாரும் கேட்காத்துக்கு முன்னே போய் அவங்க கூட சேர்ந்துக்கும். நன்மைன்றதை பார்த்தீங்கன்னா வாசலில் நின்றுக்கும், நம்மளும் இழுத்த கூட உள்ளே வராது. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்து நீங்கள் செய்துக்குங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை செய்து கொடுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். இனிமேல் போகிறது சின்னது 8 நிமிஷமாக 9 நிமிஷமாக போட்டுக்கிட்டு வரேன். அதை செய்து நீங்கள் பரிகாரங்களை செய்து மற்றதை செய்து கொடுத்து நீங்களும் பலன் அடைங்க. இதை பார்க்குற நீங்களே செய்து கூட உங்களுக்கு செலவில்லாமல் தான் போட்டு காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் செய்து நீங்களே க்ளீன் படுத்தி சரி பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.